வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பயிற்சி வீடியோலும் சொல்கிற மாதிரி இது பிருகு நந்தினாடி முறை பிரகாரம் பார்க்கறதுனால ராசி கிடையாது, லக்னம் வச்சு தான் பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு எந்த லக்னம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே லேண்ட் எழுதியிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். இல்லை இங்கிலீஷில் எழுதிருக்கா அசெண்டன்ட் ஏஎஸ் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கோ அதுதான் உங்கள் ஜாதகம். ஸோ நீங்கள் எடுத்து ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். அண்ட் இது மிதுன லக்னக்காரர்களுக்கான ப்ரிடிக்ஷன். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றது தான். ஸோ இந்த ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போகிறார். அதாவது மிதுன லக்னக்காரர்களுக்கு கேது 3ஆம் வீட்டுக்கும் ராகு 9ஆம் வீட்டுக்கும் போகிறார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னத்திற்கு ரொம்பவும் கடினமாக இருக்கும்னு சொல்லலாம். எந்த இடத்துல கடினமாக இருக்கும் அப்படின்னா உங்கள் தந்தைகள் கூட கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது அவர் கேட்காமல் இருக்கிறதோ, அவர் நடந்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் செய்யாமல் இருக்கிறதோ, இந்த ஒரு கிளாஷ் வந்து நிறையவே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பேச்சுவார்த்தைகள் குறைவதற்கோ, இல்லை உங்கள் அப்பா இல்லாட்டியும் ஜென்ரலாக வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிற நடவடிக்கை பிடிக்காமல் இருப்பதோ, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சந்திப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு ஏதாவது படிக்கிறீங்க, அதாவது டிகிரி தாண்டி ஏதாவது படிக்கிறீங்க, செகண்ட் டிகிரி அந்த மாதிரி ஏதாவது படிக்கிறீங்க, வெளியூர் போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பட்ஜெட் ஃபினான்சஸில் ஒரு ஸ்ட்ரெயின் உண்டாக்குவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த முறை வீட்டில் இருக்கிற பெரியவங்க மேலே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அட்வைஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதாவது நல்ல நேரத்திற்கு, அதாவது ஒரு கட்டமான நேரத்தில் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் ஒருத்தர் வந்து கரெக்டான அட்வைஸ் ஒருத்தர் கொடுப்பதை உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துவதுன்றது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். யாரோ ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறான்னு அது உங்களுக்கு லுக்கரட்டிவாக இருக்கும். ஸோ யார் என்ன அட்வைஸ் கொடுத்தாலுமே எடுத்துக்கொள்ளுங்கள். பட் அதை ஒரு 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. அண்ட் எந்த அட்வைஸையுமே ஜென்ரலாக வந்து விட்டு கொடுக்க வேண்டாம். பிகாஸ் கடவுள் டைரெக்டாக நமக்கு வந்து காட்சி கொடுக்கறது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக தான் அவர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவார். பிகாஸ் சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக தான் கடவுள் வந்து பேசுவார். ஸோ எவ்ரி அட்வைஸ் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். அதுக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து தப்பாக இருக்கலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க. ஒரு 2 வாட்டி யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க பேச்சு கேளுங்க. உங்களுக்கும் உங்கள் டீச்சர்ஸ், நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்க டீச்சர்ஸோ இல்லை பாஸ்க்கோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதை நீங்கள் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஊதி பெருசாக ஆக்க வேண்டாம். அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விடுவதோ இல்லை அடிப்பணிந்து விட்டு கொடுத்து போவதுன்றது மிகவும் நல்லதான ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் மாற்றங்கள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன வெர்ஷன் போடுறீங்களோ அதை போட்டுட்டு அடுத்த வெர்ஷன் மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பயணங்கள், சிறு பயணங்கள் வந்து இந்த வாட்டி நிறைய பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஆஃபீஸ் எனக்கு 10 கிலோமீட்டர், அந்த மாதிரி பயணங்கள் எல்லாமே இந்த முறை உங்களுக்கு ட்ரிகராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பயணங்கள் பண்ணுற விதம், பயணங்கள் பண்ணுற ரூட் அதெல்லாமே மாறும். விதம்னா இப்போ வந்து கார் போகிறது, கார் மாறுறது, இல்லை வண்டி யூஸ் பண்ணிங்க வேறு வண்டி வாங்குறது. ஸோ அந்த மாதிரி பயணங்களுக்கு யூஸ் பண்ணும் வண்டிகளோ இல்லை காரோ எனிதிங் பயணம் பண்ணுற ரூட், அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும், ஒரு ஆவரேஜாக இருக்கும், ஒரு சுமாராக இருக்கும், ஒரு 6.5 out of 10 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய ஹெல்த் மீது ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக யார் அட்வைஸ் பண்ணாலும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுதான் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இந்த 2025 ராகு கேது பயிற்சிக்கு மிதுன லக்னக்காரர்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவில் சொல்கிற இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னென்னா 100% வேலை செய்யும் கிடையாது. ஒவ்வொரு மிதுன லக்னக்காரர்களுக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பின் பாயிண்டடாக என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்க உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் இந்த மூலிமா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் உங்களுடைய ஹாரோஸ்கோப் காமிச்சு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மிதுன லக்னக்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.